தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 16/1/2026 வெள்ளி. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செம்மனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். மாநிலத்தோரே பாடுங்கள், கடவுளை போற்றி பாடுங்கள். புதியதோர் ஆண்டு பிறந்ததே, புத்துணர்வு நம்மில் மலர்தே. புதிய நாளும் பிளந்ததே, ஆண்டவரை பாடுங்கள், அவரது பெயர் சொல்லி வாழ்த்துங்கள். வானங்கள் யாவும் மகிழ்ந்து பாடட்டும், பூவுலகம் களி கூர்ந்து பாடட்டும். நன்றி புகழை செலுத்தட்டும், கடல் அலையும் அதில் வாழ்வனவும் ஆர்ப்பரித்து புகழட்டும். வயல்வெளியும் அதில் விளைவனவும் கடவுளின் புகழ் பாடட்டும். பூவுலகாலும் நீதியின் தேவன் ஆட்சி இங்கு மலர்ந்திட, புலர்ந்த பொங்கல் திருவிழாவின் ஆசீர் நமக்கு கிடைத்து கொண்டிருப்பதற்கு நன்றி சொல்லி பாடுவோம். வார்த்தை மனுவுருவான இயேசு நம்முடைய குடிகொண்டுள்ளார். ஆகவே அவரை புகழ்ந்து பாடுவோம். தம்மை ஏற்கும் அனைவருக்கும் இறை மக்களாகும் உரிமையை கொடுத்த ஆண்டவரை நாம் போற்றுவோம். நம்மீது இறங்கி வந்து ஆசிரை அளித்து கொண்டே இருப்பதற்காக நாம் அவரை போற்றுவோம். திருமுகத்தின் பேரொளியை நம் ஒவ்வொருவருக்கும் வீசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி கூறுவோம். உலகோர் மெய்வழி வாழ வரம் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இறைவா. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேல் வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி வேறெவரும் பாவங்களை மன்னிக்க யாரால் ஏறும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவது இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இப்படி எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகின் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவனை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காணும் வகையில் வெளியே சென்றார். இதனால் அனைவரும் அழைத்து போய், இதைப்போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். இறைவா, இந்த காலை வேளையில் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி கூறி, கடந்த இரவு முழுவதில் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய தருணங்களுக்கு நன்றி கூறி, பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் ஆசிரை தந்து வழிநடத்தியமைக்கு நன்றி கூறி, இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்களை நிரப்பி, எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதனை அறிவுறுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் அவர்கள் கருத்துக்களையும் பூர்த்தி செய்யும். உடல் நோயால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நேரே பூரண சுகம் தந்தருளும். இறைவா, இன்று வெள்ளிக்கிழமை முது திரு இருதய இரக்கத்தையும் ஆசிரையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பொழிந்து வழிநடத்தும். நீரே எங்கள் தந்தையாக தாயாக இருந்து எல்லா நிலையிலும் எங்களை வழிநடத்திட வரம் வேண்டி இந்த பாடலின் வழியாக எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்னை மரி நம்மை ஆசீர்வதித்து காத்திட வேண்டுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறை இரக்கம் மன்றாட்டு. அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வே என்றும் தாங்குபவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே, மனுவுரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும். அனாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும். உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவே, ஒற்றுமையின் அடையாளமே, விண்ணக மருத்துவரே, தீராத நோய், வறுமை, துன்ப துயரங்களினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். ஓயம் இனிய இயேசுவே, பாவ மன்னிப்பு கோரி நாங்கள் விடும் கண்ணீரும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பும் எம் அன்றாட உணவாய் இருப்பதாக. எம் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக. மரண வேளையில் எம் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.